ஸோ ஹாய் கைஸ், நான் தான் மித்திரம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு தரமான சிஎஸ் ரேங்க் மேட்ச்சு. ஸோ அதே நேரத்தில் எமௌண்ட் ரிவெஞ்சு. ஸோ அதே நேரத்தில் அதே வீடியோவில் இது மாஸ்டர் ரீச் பண்ண வீடியோ. ஸோ யார் யார் ஷார்ட்ஸு போட்டோன்னு பார்த்தீங்கன்னு தெரில, ஆனால் நிறையா பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது நான் இன்னும் எனக்கு சரியாக தெரில, ஏதோ பக்காக இருக்குது யூடியூப்பு. எனக்கு மட்டும்தான் அந்த பக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வீடியோ போட்டது வந்து அந்த 3 வியூஸ் போச்சு, அந்த 3 வியூஸ்லேயே இருக்குது. ஆனால் லைக் மட்டும் 15 லைக் விழுந்துருக்கு. அது ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவும் சரியாக வந்து தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் எவ்வளோ வியூஸ் ஏறுதுன்னு. நானும் ஸ்டூடியோக்குள்ளலாம் போய் பார்த்துட்டேன், 3 தான் இருக்குது. ஆனால் லைக் மட்டும் 15 லைக் இப்போ போயிருக்கு. ஆனால் மாஸ்டர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எங்கள் ஊரில் இதை மாஸ்டர்னு சொல்லுவோம், நான் தெரியாமல் கிராண்ட் மாஸ்டர்னு அடிச்சுவிட்டேன், அதோட எங்கள் ஊரில் அது மாஸ்டர்னு சொல்லுவாருன்னு சொல்லி அதோட நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேங்க. ஸோ ப்ரோ சாரி ப்ரோ, திஸ் ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரிப்ளை பண்ணிவிட்டேன் அவருக்கு. ஏன்னா அவர் தெரியாமல் ஒரு இதில் கைப்பட்டு அமைக்கினது தான், வேறு ஒன்றும் கிடையாது ப்ரோ, தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே எமௌண்ட் ரிவெஞ்ச் வீடியோ தான், இது தரமான எமௌண்ட் ரிவெஞ்ச் வீடியோ. ஸோ நான் எமௌண்ட் ரிவெஞ்ச் போட்டனோ இல்லையோ, ஆனால் தலைவன் ஆதித்யா சங்கரா, இவன் பேர் என்ன ஆதித்யா ஏதோ பேர் வச்சுருந்தான், இவன் தரமான ஒரு செய்கை செஞ்சு விட்ருப்பான் அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே 2 பேர்த்த அடிச்சுட்டு வந்துட்டான். இங்கே இவனை மட்டும் அடித்தானா சரியான எமௌண்ட் ரிவெஞ்சாக இருக்கும். இந்த இடத்துல அவனை அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டுருவான், போட மாட்டான்னு நினச்சோம் நாங்கள். அவன் போடாமல் இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். அப்புறமா போட்டான் பாருங்க எமௌண்ட்டு, சும்மா வேற மாதிரி போட்டான். எனக்கு உசிரே போயிடுச்சு இந்த இடத்துல, டே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இந்த இடத்துல ஃபேமஸ் எடுத்து அழுத்தி பிடிச்சிட்டேன். ஃபேமஸு ட்ரிபிள் சிப்பு, ஸோ டபுள் சிப்பு. ஸோ வெறித்தனமாக அழுத்தி இவனை வந்து முடிச்சிட்டேன். இந்த இடத்துல கிரெனேட்லாம் போட்டுக்கிருந்தாங்க, அவங்க வந்து கிரெனேட்லேருந்து தப்பிச்சு நான் ஊக்காங்க போட்டு இந்த இடத்துல ஏஸ் அடிச்சிருப்போம். இங்கே ஒருத்தன் டவுன் வச்சுட்டேன்னா இப்போ இவனை எத்தனை இடத்தாண்டா உன்னை ரிவே பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கும். இந்த இடத்துல அவனை ரிவே பண்ணிவிட்டு நான் போய் அங்கே ஒருத்தன் அடிக்க பார்ப்பான், மெடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். அங்கே ஒருத்தன் என்னைய மாதிரியே ஹூக்காங்க போட்டு இதுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தான். நான் கில்லு வராமல் போயிருமோன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஏஸ் அடிப்பேன்னு எதிர் கூட பார்க்கல. இந்த இடத்துல அவன் போனான், அந்த இடத்துல அவனையும் அடித்து பிடிச்சிட்டான். இந்த இடத்துல இவனு வந்து அவன் எடுத்து பிடிச்சிட்டான். அதோட இந்த இடத்துல ஹூக்காங்க போட்டேன், அவன் வந்து ஓரியன் போட்டு நின்றுக்கிட்டு இருந்தான். நான் அதோட வால் போட்டுட்டு பொறுமையாக வந்து நின்றுக்கிட்டு இருந்தேங்க. ஸோ நின்றுக்கிட்டே இருக்கும்போது டப்புனு ஏஸ் ஆகி போச்சு, அடித்தது அடியில் போடு மக்களே. இந்த ஏசிக்காண்டியே ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறோம்னு வந்து சொல்லியிருந்தோம். அவங்க யார் யாருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ நேற்று வீடியோ போட்டிருந்தீங்க, ஒரு நிறைய பேர் நான் பார்த்துருந்தீங்க, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு. இடையில வந்து அந்த விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். யூடியூப் சேனல் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறோம், ஆகஸ்ட் 15 சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்க போகிறதில்ல. நம்ம சேனல் இப்போ தான், இந்த சேனலில் கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சேனல் கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம வந்து 130 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட அடிக்க போகிறோம். இன்னும் வந்து ஒரு ஆள் தான். ஸோ இந்த இடத்துல இவனை அழுத்தி பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக பூயா வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். இப்போ தான் நம்ம 130 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். அந்த ஐடியில் இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் 130க்கு வரதுக்கு. ஸோ நம்ம இதில் எப்போ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோமோ அப்போ அந்த சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ ஏன்னா இப்போதைக்கு வேணாம், ஏன்னா இந்த சேனலே இங்கே தறியினை தான் போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சேனலில் எப்படி இதில் வேறு 100 days வீடியோ சேனல் வேறு பண்ணுறோம், எப்படி அதை போய் வீடியோ டெய்லி போடுறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சும்மா தலை கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. ஸோ நான் வேறு எதுவும் கேட்கல, உங்களோட கருத்தை மட்டும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு வழியாக நம்ம வந்து மாஸ்டர் அடிச்சிட்டோம். இது கிடையாது மாஸ்டர் அடித்த வீடியோ, இனிமேல் ஒரு மாஸ்டர் அடித்த வீடியோ. இனிமேல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வந்துடுச்சு அவ்வளோதான். போடு என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்கிற மாதிரி போய் வாங்கியாச்சு. இந்த இடத்துல தான் வந்து மாஸ்டர் அடிக்க போகிறோம். மாஸ்டர் அடிக்கும் போது இந்த மாஸ்டர் அடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு 2 நாள் ஆச்சுன்னே சொல்லுவேன். அதாவது பிளாட்டினம் 2லேருந்து நான் எப்படியோ எலைட் ரேக்கு 44 ஸ்டார் வர வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட 48 ஸ்டார் வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு 7.5 சனிங்கிற மாதிரி 2 நாள் ஏறுது இறங்குது மைனஸோ மைனஸு விளாட்ற இன்ட்ரெஸ்ட்டே போச்சு. நான் அந்த மேட்ச் நினச்சேன், இந்த மேட்ச் வந்து மைனஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இனிமேல் விளாட வேணாம், நம்ம வந்து 100 ஸ்டார் அடிக்கிறதுனா மறந்துடலாம்னு நினச்சிட்டேன். ஸோ அடுத்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமாங்கிறத கமெண்டில் ரெட் கலர் ஹேட்மெண்ட் கொடுத்துருப்போங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். போயிட்டு டாடா பை பை, லவ் யூ கைஸ்.